ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஏ ஷேடோஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிறது கருடன்ற படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது ஆக்சுவலாக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டான ஒரு கதை. ஒரு கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு அப்பத்தாவோட இதில் வந்து அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வளருவாங்க. சின்ன வயசுலேருந்தே வளருவாங்க. ஸோ அதோட நரேஷன் தான் அப்படியே போயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சசிகுமார், சூரி, உன்னி முகுந்தன் இவங்க 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்காங்க. என்ன சாதாரண ஸ்டோரி தான், அது கொஞ்சம் அப்படியே நரேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. வெற்றிமாறனோட கதை, துரை செந்தில்குமாரோட டைரக்ஷனில் இது வந்திருக்கு படம். யுவன் சங்கர் ராஜா இசை. யுவன் சங்கர் ராஜா இசை. படத்தில் முக்கியமாக சொல்ல போனோம்னா முக்கியமான கரு படத்தில் டைட்டில் ஃபஸ்ட்டு போட்டோன்னே சொல்லிடுறாங்க. படத்தோட டைட்டில் எதனால் அந்த கதை அப்படின்றது பொண்ணு மண்ணு பொண்ணு பெண், இது 3 சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இதுக்கான அந்த கருவு தான் உள்ள வந்து நமக்கு கதையாக சொல்லி அதுக்கு ஆசைப்பட்டு என்னென்ன நடக்குதுன்றது தான் கதை. ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு கோயிலோட இடத்த அபகரிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி போகிறாரு. அந்த இடம் சிட்டியை விட்டு வேற ஒரு ஊரில் இருக்குது. பழமை வாய்ந்த கோயில். அந்த கோயிலில் தலைமை வகிக்கக்கூடிய ஆள் அப்பத்தா. அவங்க தான் முக்கியமான வடிவகாட்சி தான் அதை கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. உன்னி முகுந்தன் அவர் ஜமீன்தார். சூரிய வந்து உன்னி முகுந்தனுக்கு ஒரு விசுவாசமான ஒரு நண்பன். என்ன சொன்னாலும் ஒரு சில நேரத்துலலாம் அவர் சொல்கிற டைலாக்லாம் வந்து நான் ஸ்டாப்பாக கோர்வியாக கடகடன்னு ஒப்பிப்பார். அதான் இது கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி கூட. ஆமாம், நல்லா இருக்கு. அதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாயை திறக்க மாட்டார் சில விஷயத்தில். அவர் வந்து விசுவாசியாக இருக்கிற இந்த கேரக்டர் வந்து கேட்கும்போது எல்லாம் நடந்தெல்லாம் அப்படியே ஒப்படைப்பார். டக்கு ஸ்பீடாக அது ஒப்படைக்கிறது வந்து கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. நல்லா இருந்தது அவர் கேரக்டருக்கு. அதாவது ரொம்ப புதுமையா ஒரு விஷயத்த படப்படன்னு சொல்ற விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது. அவருடைய சூரிக்காகவே எடுத்த ஒரு கதை, சூரிக்காகவே எடுத்த ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது சசிகுமார் தான் ஹீரோ மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆமா, இந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் மாறிச்சு. கொஞ்சோண்டு டிராக் இருக்கு படத்துல, பட் இருந்தாலும் அது தெரியாது அந்த அளவுக்கு இல்லை. பட் மற்றபடி முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனா படத்தோட ஹைலைட்டே வந்து யுவன் சங்கர் ராஜா தான். அவருடைய பிஜிஎம் தான். ஆமாம், படத்தை ஸ்டார்டிங்கும் சரி, ஒரு இன்டர்வல் பேக்கில் ஒரு பிஜிஎம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆமாம், நம்ம சீட் நுனியில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு விஷயம். சூரியோட நடிப்பும் அதில் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆமாம். இந்த படத்தோட இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாருங்க, என்னது விடுதலையா விடுதலை தான். அதுதான் ஹீரோ நடிச்சது. அதோட இதில் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆமாம், இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லாவும் பண்ணியிருக்காரு. கருத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கூட என்ன சொல்லுவீங்க? படத்தோட கருத்து அதாவது இது 3க்கும் ஆசைப்பட்டு நமக்கு விசுவாசமான இருக்கிற ஒருத்தனையும் நம்ம இழக்கிறோம், நமக்கு நண்பனா இருக்கக்கூடிய ஒருத்தனையும் இழக்கிறோம். அதனால நாமளும் நம்ம இழந்துடுறோம். பேராஸ் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கணும். ஆமாம், ஒருத்தர் பார்த்து ஒரு பொறாமப்படக்கூடாது. ரொம்ப கதை சொல்லியிருக்கிற வேலை ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா இருக்கு, பாராட்டக்கூடிய விஷயம். அவர் நம்ம டைரக்டர் ஏற்கனவே வந்து எதிர்நீச்சல், காக்கி சட்டை, பட்டாசு, இன்னும் இது மாதிரி ஒரு 4 படம் அவர் எடுத்துக்க. கடைசியாக எடுத்த படம் பட்டாசு. ஆமாம், பட்டாசு நம்ம இவர் தனுஷை வச்சு எடுத்த படம். கொடி கூட அவர் எடுத்த படம் தான், தனுஷை வச்சு. தனுஷ் அவர் தான் டைரக்டர் கொடிக்கு. இந்த படத்தில் இவரை வச்சு எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சொல்லப்போனால் ஒரு சிற்பிக்கிட்ட ஒரு கல்லை கொடுத்து அதை வடிவமைப்பு சொன்னால் எப்படியோ, அந்த கல் எதுவுமே பேசாது, கல் கம்மன் தான் இருக்கும். சிற்பி அவர் கையால் செதுக்குனா எப்படி நல்லா வருமோ அப்படி தான் சூரி டைரக்டரோட கையில் பாவையாக இருந்து ரொம்ப அருமையாக. ஸ்டண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு இதில். ஆமாம், படத்தில் ஸ்டண்ட்ஸும் வந்து ரொம்ப அருமை. சசிகுமார் வந்து ஒரு இறக்குற சீன்லாம், அந்த ஃபைட்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஃபைட்டும். அதே மாதிரி சூரியும் வந்து
அந்த சண்டை போட தெரியாது, அதே நேரத்தில் சண்டையும் போடணும் ஆமா. அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஒரு விஷயத்த கேரக்டர். கேரக்டர் பண்ணி ரொம்ப அசத்திருப்பாரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். எடிட்டிங் ரொம்ப சூப்பர், அதுவும் எடிட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாரும் தியேட்டரில் போய் சமுத்திரக்கனியும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருக்கு அவர் நல்லா சமுத்திரக்கனி அவரும் அவருடைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆர்வி உதயகுமார் மினிஸ்டரா வராரு. ஜெனூனா. ஆமா, ரொம்ப ஜெனூனான வில்லன். ஆக்சுவலா மெயின் வில்லன் அவர் தான் படத்துல. பட் வேலை செய்யறதுலாம் வந்து அவருக்கு கீழே உள்ள ஆட்கள் தான். அதனால அவரும் அவருடைய பார்ட்டுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜெனூனா நீட்டா விஷயம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. முக்கியமா வடிவுக்கரசி அந்த அப்பத்தா கேரக்டர். சசிகுமாரோட பையனா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருக்கான். அந்த பையன் நல்லா பண்ணி அவனும் நல்லா பண்ணியிருக்கான். அவனுக்கு சசிகுமாருக்கு ஒய்ஃபா வரவங்க இந்த அம்மாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். தியேட்டர்ல போய் பாருங்க எல்லாரும். ஹீரோயின் நடிச்சு படம் பொண்ணு கூட நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுவும் வந்து ரொம்ப அதிகமான ஒரு கேரக்டர் இல்லை. பட் ஆனா வந்து நடுவில் வந்து பேசிட்டு போற மாதிரி தான். பட் அருமையா பண்ணியிருக்காங்க அவங்களும். ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டும் நல்லா இருந்துச்சு. பாட்டும் நல்லா கேட்கறதுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப ரொமான்ஸாவும் இருக்கக்கூடாதுனால படம் முழுக்க வந்து இவங்க 3 பேர் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் அது. சம்மந்தப்பட்ட படம் தான். நல்லா தான் இருக்கு. நல்லா பார்க்கலாம். ஒன்றும் ரொம்ப இது பண்ற அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க அவசியம். விஎஸ் ஷேடோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. விஎஸ் ஷேடோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.